நன்றி. வந்தே பரப்ரம் சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி வந்தனியாம் அனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல சதுர் மகா வாக்கியங்கள் இத பத்தி பார்த்திருந்தோம். பிரஜான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரம்ம ஜோதி ஸ்ரகம், பிரம்ம சத் ஜெகத்மித்யா, அயம் ஆத்மா பிரம்மம். சோ இந்த 6 வாக்கியங்களை பத்தி பார்த்திருந்தோம். இந்த 6 வாக்கியங்களை தியானம் பண்றதாலோ இல்ல மனனம் பண்றதாலோ நமக்கு மோட்சம் கிடைக்காது. அந்த பிரம்மத்தோட போய் சேரணும். சோ அப்ப நம்ம வெளியில வியாபிக்கின்ற தன்னோட சக்திய வெளியில விடாம உள்ளுக்குள்ளே நிறுத்தும் பொழுது அந்த பிரம்மத்தோட போய் சேரணும். சோ அந்த பிரம்மமாகவே மாறணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருப்பாரு. சோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷடாதாரங்கள், அதாவது 6 ஆதாரங்கள்னு சொல்லப்படுது. இந்த 6 ஆதாரங்களையும் ஜீவன் ஒண்ணா கடந்து பிரம்மரந்திரத்துல போய் ஐக்கியமாகும் போதுதான் மோட்சம்னு சொல்றாங்க. சோ இது எந்த விதத்துல உண்மை, இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சாமி கிட்ட கேட்கிறாரு. இந்த 6 ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இது 6 ஆதாரங்கள் இருக்கு. சோ இதோட இருப்பிடம் எது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல இந்த ஆதாரங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மூலாதாரம்னு சொல்லக்கூடியது மலத்துவாரம் தொட்டு கொஞ்சம் மேல இருக்கு. சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடியது மூத்திர துவாரத்தை தொட்டு அடியில இருக்கு. மணிப்பூரகம்னு சொல்லக்கூடியது தொப்புள் இருக்கு இல்லையா, அதோட அடிபாகத்துல இருக்கு. அநாகதம் நெஞ்சுக்குழியில இருக்கு, விசுத்தி தொண்டைக்குழியில இருக்கு, ஆக்ஞா புருவ மத்தியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இந்த ஆதாரங்கள் இப்படிதான் படிப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மூலாதாரம் மலத்துவாரமா இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம ஜீவனை தானே கொண்டு போய் பிரம்மரந்திரத்துல ஐக்கியப்படுத்தணும், இந்த 6 ஆதாரங்களை கடந்து. அப்ப மூலாதாரம் மலத்துவாரமா இருந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, பிராணனை எப்படி இந்த மலத்துவாரத்து மூலயமா பிரம்மரந்திரத்துக்கு கொண்டு போறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? சரி, அப்படியே வச்சுப்போமே. நம்ம இப்ப பிராணனை வெளியில விட்டுறணும். வெளியில விட்டுதான் அதுக்கப்புறம் அந்த மலத்துவாரம் வழியா உள்ள கொண்டுட்டு வரணும். சோ அப்படியும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ஜீவன் வெளியில வந்துருச்சு, பிராணன் வெளியில வந்துருச்சு அப்படின்னா சவமா போயிடுவாங்க. சோ சவமா போனதுக்கு அப்புறம் அங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்க போறது இல்லை. சோ அப்ப அது மூலாதாரம் சொல்றது அது கிடையாது. அதே மாதிரி இந்த ஆதாரங்கள்லாம் எப்படி இருக்கு, அதோட படிப்படியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் மூலாதாரம் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்ச தூரம் போனீங்கன்னா சுவாதிஷ்டானம் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்ச தூரம் போனீங்கன்னா மணிப்பூரகம் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் போனீங்கன்னா அநாதகம் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் போனீங்கன்னா விசுத்தி இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் போனா ஆக்ஞா இருக்கு. இந்த மாதிரி படிப்படியா இருக்கு அப்படின்னு தான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இது ஒரு எக்ஸாம்பிளோடையும் சொல்றாரு. இப்ப திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், ஒரு தனியா நடந்து போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு வெடி சத்தம் இல்ல வேற ஏதாவது சத்தமோ கேட்கும் போது என்ன நடக்குது? திடீர்னு பயந்து போய் நம்மளோட ஜீவன், நம்மளோட பிராணன்
திடீர்னு என்ன பண்ணுது, அதோட உற்பத்தி ஸ்தானம் அது எங்க இருந்து வந்துச்சோ அதோட இடத்துக்கு போயிரும் பயந்துட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நடுக்கம், ஒரு மயக்கம் வந்து விழுந்துடுவாங்க. சோ இப்ப இந்த மாதிரி ஜீவன் அதோட இடத்துக்கு திடீர்னு போகுது இல்லையா சடனா. அப்ப இது மாதிரி ஏதாவது 6 ஆதாரங்களை கடந்து போன மாதிரி நம்ம எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? இல்ல இல்லையா? சரி, அப்படியே இந்த படிப்படியா இந்த 6 ஆதாரங்களை கடந்து போகணும்னா ஜீவன் ஏற்கனவே அத தட்டி திறந்து வச்சிருக்கணும். இப்ப மூலாதாரத்தை தட்டி திறந்து வச்சிருக்கணும், சுவாதிஷ்டானத்தை தட்டி திறந்து வச்சிருக்கணும், மணிப்பூரகத்தை தட்டி திறந்து வச்சிருக்கணும், அநாகதத்தை திறந்து வச்சிருக்கணும், அடுத்தது விசுத்தியும் தட்டி திறந்து வச்சிருக்கணும், ஆக்ஞாவையும் தட்டி திறந்து வச்சிருக்கணும். சோ இப்படி இது வரைக்கும் எதையாவது அந்த மாதிரி ஜீவன் தட்டி திறந்து அந்த மாதிரி ஏதாவது போறது வர்றது பார்த்திருக்கோமா? சோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், நாம தூங்குறோம். தூங்கும் பொழுது இந்த ஜீவன் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள போய் அதோட உற்பத்தி ஸ்தானத்துல அடங்குது இல்லையா? அப்ப இந்த 6 ஆதாரங்களை கடந்து ஒண்ணு ஒண்ணா தட்டி தட்டி திறந்தா உள்ள போய் அடங்குது. அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்காமா? சரி, தூக்கம் விழிக்கிறோம், விழிச்ச உடனே அந்த ஜீவன் வெளியில வருது இல்லையா? வரும்பொழுது அப்படி ஏதாவது இந்த 6 ஆதாரங்களை ஒண்ணு ஒண்ணா மறுபடியும் திறந்துட்டு வெளியில வர மாதிரி எதையாவது உணர்றோமா? அப்படி நம்ம உணர்றது கிடையாது. சோ அப்ப இந்த ஆதாரங்கள் அந்த படிப்படியா அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. மூலாதாரம் அப்படின்றது மூலம், அதாவது உற்பத்தி ஸ்தானம். அங்க இருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆகணும். இப்ப ஒரு விதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஒரு மூலம், அதோட முகம், வித்து, அதுல இருந்து ஒரு மரம் உருவாகுது. இந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நம்ம மரத்துக்கு ஆகாரம் போடுறோம் இல்லையா, உரம் போடுறோம், தண்ணி போடுறோம். சோ இதெல்லாம் அது எப்படி எடுத்துக்குது, அதோட தூர் மூலமா இருக்கக்கூடிய அந்த தூர் வழியாதான் அந்த ஆகாரத்தை எடுத்துக்குது. சரி, நீங்க அந்த தூர்ல போடல, அதாவது வேர்ல போடல, இலையில போடுறீங்க, இல்ல தண்டுல போடுறீங்க அதுக்கு தேவையான ஆகாரத்தை அப்படின்னா அது எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஏன்னா அதுக்கு மூலம் தூர் தான். அந்த தூர்ல அந்த ஆகாரத்தை கொடுக்கும் பொழுதுதான் அது எடுத்துக்கும். சோ அதே மாதிரிதான் நமக்கு இந்த மலத்துவாரம் தான் மூலாதாரம்னா நாம அது வழியாக ஆகாரமோ தண்ணியோ எடுத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ அப்ப நாம எது வழியா ஆகாரம் எடுத்துக்கிறோம்? நம்மளுடைய தூர், அப்ப சிரசுல வாயின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? சோ அது வழியாதான் நாம ஆகாரத்தை எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளுடைய தூர் அந்த சிரசு தான். சோ அதனாலதான் அங்க அந்த வாய் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீகள், பெண்கள் குழந்தைகளை பிரசவிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஒரு உற்பத்தி அப்படின்னா மூலத்துல இருந்துதான் உற்பத்தி ஆகும். மூலம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு விதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது அதோட மூலம் இருக்கு இல்லையா, முகம், அது பிளவுபட்டுதான் அங்க இருந்து ஒரு செடி வருது. சோ அதோட முதல் வர்றது அது உற்பத்தி மூலம் தான் வெளியில வரும். அதே மாதிரி ஒரு பெண்கள் பிரசவிக்கும் போது என்ன பண்றாங்க, ஒரு குழந்தையை பிரசவிக்கும் பொழுது இந்த மலத்துவாரம் தான் மூலாதாரம் தான் முதல்ல வெளியில வரணும். இப்ப இதுவரைக்கும் யாராவது குழந்தை பிரசவிக்கும் பொழுது அந்த குழந்தையோட மலத்துவாரமா முதல்ல வெளியில வந்திருக்குது? வரல இல்லையா? சிரசு தான் வெளியில வருது. சோ அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த சிரசு தான் நமக்கு மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் முதல் ஆதாரம், உற்பத்தி ஆதாரம். சரி, இப்ப நம்ம தூங்குறோம். தூங்கும்போது நமக்கு என்ன, உலகம் இல்ல. தூக்கம் விழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, உலகம் வருது. எப்படி வருது? மனம் உருவாகுது. மனம் என்ன பண்ணுது, தொழிலை செய்யுது இல்லையா? அப்படி இந்த மனம் ஸ்ட்ரைட்டா தொழிலை செய்யுதா? அது அகங்காரம் மூலயமா எல்லாத்தையும் செய்யுது. இப்ப இந்த மனம் எங்க இருந்து வருது, ஜீவன் எங்க இருந்து வருது, அகங்காரம் எங்க இருந்து வருது? தானா இருக்கக்கூடிய சக்திக்கு சலனம் ஏற்படுது. அதாவது அந்த ஈஸ்வரன் சலனம் ஏற்படும் போது என்ன ஆகுது, 3 நிலைமைகள் வருது. அந்த தானா இருக்கக்கூடிய சக்தி வெளியில சலிச்சு அது ஜீவனா வெளியில வருது. அந்த ஜீவன்ல இருந்து மனம் உற்பத்தி ஆகுது. மனதிலிருந்து அகங்காரம் உற்பத்தி ஆகுது. சோ இந்த மாதிரி ஜீவன், மனம், அகங்காரம் 3 நிலைமைகள் உற்பத்தி ஆகுது. இந்த 3 நிலைமைக்கும் இன்னும் ஒரு 3 நிலைமை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம்ன்ற 3 நிலைமைகள் உண்டு. இப்ப அகங்காரம் இருக்கு இல்லையா,
அதுக்கு ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம்னு இருக்கு 3 நிலைமை. அததான் இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பிரசன்ட்ல இப்ப முழிச்சிட்டு இருக்கோம், இதுதான் ஜாக்கிரதை நிலைமை. தூங்குவோம், இதுதான் சுளுத்தி நிலை. தூக்கத்துல சொப்பனம் வரும், இதுதான் சொப்பனம். சோ இப்படி அகங்காரத்துக்கு 3 நிலைமைகள் இருக்கு. இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மனதிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. சோ இந்த 3 நிலைமைகள் பாத்தீங்கன்னா இது அகங்காரத்திற்குள்ளது. ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம்ன்றது. உண்மையிலே ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம்ன்ற ஆர்டர்ல இது இல்ல. மனதுக்கு பாத்தீங்கன்னா சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதை. ஜீவனுக்கும் பாத்தீங்கன்னா சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதை இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. உண்மையாவே நாம இப்ப சொப்பனத்துல இருக்கோம். சொப்பனத்துலதான் இப்ப நாம காணக்கூடிய இந்த உலகம் எல்லாமே இருக்கு. தூங்கிட்டு இருக்கிறதால இது சொப்பனம்னு நமக்கு தெரியல. எப்ப நமக்கு தூக்கம் விழிக்கிறோமோ அப்பதான் இது சொப்பனம்னு தெரியும். தூக்கம் விழிக்கும் பொழுது நமக்கு அந்த ஜாக்கிரத நிலை உண்டாகும். அந்த ஜாக்கிரத நிலை உண்டாகும் போது நாம யாருன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம அறியாமையில, மாயையில இருக்கோம். அதனால நமக்கு நாம யாருன்னு இங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல சாமி சொல்லியிருப்பார். சோ இப்ப இந்த அகங்காரத்துக்கு 3 நிலைமைகள் இருக்குன்னு பாத்துருந்தோம் இல்லையா? மனம் தொழில் செய்கின்ற நேரம் அதுதான் அகங்காரத்தினுடைய ஜாக்கிரத நிலை. மனம் தொழிலை செய்யாம விட்டுருச்சுன்னா அதுதான் தூக்கம், அகங்காரத்துடைய சுளுத்தி, தூக்கம்ன்ற நிலை. அகங்காரம் என்ன பண்ணுது? தொழிலை விட்டுச்சு இல்லையா? விட்டுட்டு என்ன பண்ணுது? செஞ்ச தொழில்களை பத்தி ஆலோசனை செய்யுது. இதுதான் அகங்காரத்தினுடைய சொப்பன நிலை. சோ இந்த 3 நிலைகளையும் இந்த அகங்காரம் விட்டுட்டு அது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? அகங்காரம் மனதுல இருந்து உற்பத்தி ஆகுது. சோ அந்த மனதுல போய் சேரணும். சேருகின்ற அந்த நிலைக்கு தான் அதோட உற்பத்தி ஸ்தானம். அகங்காரம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? மனதுல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப அகங்காரத்துடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா இந்த மூலாதாரம். இதுதான் முதல் ஆதாரம். இதுதான் அகங்காரத்துடைய உற்பத்தி ஸ்தானம். இந்த 3 நிலைகளையும், அதாவது ஜாக்கிரை, சுளுத்தி, சொப்பனம்னு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அகங்காரம், இதெல்லாம் விட்டுட்டு அதோட உற்பத்தி ஸ்தானத்துல சேர்றது நிலைக்குதான் மூலாதாரம்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது மனதுடைய சொப்பன நிலை, மனதுடைய சொப்பனம். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மனம் மட்டும் இருந்தா தனியா அதுக்கு எதையுமே அறிய முடியாது. அகங்காரம் தான் இங்க எல்லாத்தையும் பாக்குறது, அறியறது, ஸ்தாபிக்கிற சக்தி எல்லாமே இந்த அகங்காரத்துக்கு தான் இருக்கு. ஒண்ணு அறியணும்னா அகங்காரம் வேணும். அகங்காரம் இருந்தாதான் எதையாவது அறிய முடியும். இது சாமி கூட ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு நம்ம ரெகுலரா தூங்குற அறையில போய் தூங்கும் போது திடீர்னு கண் விழிக்கிறோம். கண் விழிச்ச உடனே எழுந்து வந்தா கதவு எங்க, ஜன்னல் எங்க அப்படின்னு தெரியாம செவத்துல முட்டிப்போம், காயப்படுத்திப்போம். இது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, திடீர்னு தூக்கம் விட்டு எழுந்திருக்கிறப்ப நமக்கு மனம் உண்டாயிருக்கும். ஆனா மனதுக்கு எதையுமே அறிய முடியாது. அதனால அங்க ஜன்னல் எங்க இருக்கு, கதவு எங்க இருக்கு, செவரு எங்க இருக்குன்னு தெரியல. அதனால போய் முட்டிக்குது. அகங்காரம்னு ஒண்ணு ஆச்சுனாதான் அது அந்த அறியக்கூடிய சக்தி அந்த அகங்காரத்துக்கு தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனதுக்கு அகங்காரம் வந்த உடனே அங்க வாசல் எங்க இருக்கு, ஜன்னல் எங்க இருக்கு, செவர் எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். அப்ப மனதுக்கு இங்க எதையுமே அறியிற சக்தி கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணும்? இது வரைக்கும் அந்த அகங்காரம் வெளியில போய் சுத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கலெக்ட் பண்ணுச்சு இல்லையா, தொழில் செஞ்சது இல்லையா மனம், அந்த தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. இப்ப அந்த நினைவுகளை ஆலோசிச்சுட்டு இருக்குது. சோ அதனாலதான் இது மனதோட சொப்பன நிலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் இது போய் வெளியில போய் தொழில் பண்ண முடியாது. அதால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது, அறிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அகங்காரம் உள்ளுக்குள்ள அதோட சேர்ந்துருச்சு. அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்னா சுவ என்றால் தன்னுடைய, ஸ்தானம் என்றால் இருப்பிடம், தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய இருப்பிடம், அதாவது அடிஸ்தானம். தான்ன்றது இந்த இடத்துல மனம். மனம் என்ன பண்ணுது? அதோட சொந்த வீடு, தன்னுடைய இருப்பிடத்துக்கு வருது. வந்துருச்சா?
இப்ப ஏற்கனவே பார்த்தாச்சு, சொப்பன நிலையிலே அதால போய் வெளியில எதையும் அறிய முடியல. அது ஏற்கனவே அறிஞ்ச விஷயத்த வச்சு அசை போட்டுட்டு இருக்குது. இங்க எதுவுமே இல்ல, அதையும் விட்டுருச்சு. விட்டுட்டு இங்க அந்த மனம் மட்டுமே இருக்கு. மனம் மட்டுமே இருந்தா இப்ப நம்ம தூங்குறோம் இல்லையா? தூங்கும்போது நமக்கு மனம் இல்ல. எதுவுமே அறிஞ்சுக்க முடியல இல்லையா? எதுவுமே தெரியாது. நம்ம தூங்குறன்ற உணர்வு கூட இருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு அறியாமை நிலையில இப்ப மனம் இருக்கு. இதுதான் இந்த சுவாதிஷ்டானம்ன்ற நிலை. இது மனதுடைய சொஸ்தானம், இருப்பிடம். இங்க எதையுமே அதால அறிஞ்சிக்க முடியல. இந்த இடத்துல மனம் மட்டுமாவே இருக்கு. அடுத்தது மணிபூரகம். மணி என்றால் மனம், பூரகம் என்றால் நிறைத்தல். மனம் இங்க நிறைஞ்சு போகுது. வெளியில போய் தன்னுடைய சக்தியெல்லாம் விரயமாக்காம ஒரே இடத்துல நிறையுது. நிறையும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஜீவனோட சேருகின்ற இந்த நிலை, இதுதான் மணிபூரகம். இது என்ன பண்ணுது, ஜீவனோட சேருது. சேர்ந்த உடனே ஒரு பிரகாசம் உருவாகுது இதுக்கு. இந்த சுழுத்தி நிலையில கூட சாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இப்ப சுவாதிஷ்டானம் சொன்ன இல்லையா, மனதுக்கு எதையுமே அறிய முடியல, இருட்டா இருக்கு, அறியாமையில இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இப்ப நம்ம பகல்ல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வருவோம் வீட்டுக்குள்ள. திடீர்னு வரும்போது ஏதாவது ஒரு அறைக்குள்ள போனோம்னா திடீர்னு அந்த அறை இருட்டாவே இருக்கும், எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த சுவாதிஷ்டானம்ன்ற நிலை. வெளியில போய் மனம் சுத்துச்சு, தொழில் செஞ்சது, எல்லாம் செஞ்சது, அதோட வீட்டுக்குள்ள வந்துட்ட உடனே திடீர்னு அதுக்கு அங்க எதையுமே அறிய முடியல, இருட்டா இருக்கு. சோ இதுதான் அந்த சுவாதிஷ்டானம்ன்ற நிலை. அதுக்கப்புறம் இந்த மணிபூரகம்ன்ற நிலைக்கு வரும்பொழுது இங்க ஜீவனோட சேர்ந்துச்சு ஒரு பிரகாசம் உண்டாகுது இல்லையா? இந்த பிரகாசத்தை என்ன சொல்றார் சாமினா, இப்ப நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் இல்லையா, வரும்போது இருட்டா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் நம்ம அங்கவே இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, எல்லாமே நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? சோ அதுதான் பிரகாசம். அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் மனம் அங்கவே கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஒரு வெளிச்சம் உருவாகுது, பிரகாசம் உருவாகுது. சோ இப்ப இதுதான் மனதினுடைய ஜாக்கிரத நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனம் என்ன பண்ணுது, ஜீவனோட சேர்ந்துருச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அநாகதம். அநாகதம் என்றானா, அனா என்றால் அக்னி, கதம் என்றால் நாசம் செய்வது. அக்னிய நாசம் செய்யணும். ஏற்கனவே ஜீவனோட மனம் சேர்ந்தப்போ ஒரு பிரகாசம் உண்டாச்சு இல்லையா? இப்ப அந்த பிரகாசத்தோட தான் இந்த இடத்துக்கு இது வந்திருக்கு. மனம் அடுத்த ஸ்டேஜ் கடந்து அநாகதத்துக்கு வந்திருக்கு. வரும்பொழுது இந்த இடத்துல அந்த பிரகாசமான அக்னியையும் நாசப்படுத்துது. இது ஜீவனுடைய சொப்பன நிலை. அந்த ஜீவனுக்கு அந்த பிரகாசம் என்னன்னு தெரியாது, சொப்பன துல்லியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த பிரகாசமும் அழியுது. அழிஞ்சுட்டா என்ன பண்ணும், அடுத்தது அதோட சொஸ்தானம், ஜீவனுடைய சொஸ்தானத்துக்கு போகுது. ஜீவனுடைய சொஸ்தானம் எது அப்படின்னா விசுத்தி. வி என்றால் விசேஷம் அல்லது அறிவு, சுத்தி என்றால் நிர்மலம். அறிவு நிர்மலம் ஆகிறது. இங்க எதுவுமே இல்ல, அறிவு மட்டும்தான் இருக்கு. இங்க எந்த சலனமும் கிடையாது, அசைவு கிடையாது. அந்த மனசுல ஏற்பட்ட கலங்கங்கள் இது எதுவுமே கிடையாது. ஜீவன் ஜீவனாக மட்டுமே இருக்குது. இது ஜீவனுடைய சொஸ்தானம், அதோட வீடு, அதோட இருப்பினம். இப்ப ஜீவன் மட்டுமே இருக்கு, எந்த கலங்கமும் இல்லாத தூய அறிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இங்கவே இது இருக்கு இல்லையா, அதோட வீட்டுக்குள்ளே இருக்கு நிறையும். அப்ப அதோட சக்தி இங்க அதிகரிக்குது. அதிகரிக்கும் போது அடுத்தது அது எங்க இருந்து உற்பத்தி ஆச்சுன்ற விஷயத்த அது தெரிஞ்சுக்குது. அது எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு, ஜீவன் சிவன்ல இருந்து உற்பத்தி ஆச்சு இல்லையா? அப்ப அடுத்த சக்கரத்துக்கு போகுது, ஆக்ஞா. இதுதான் ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானம். இங்கதான் சிவன் இருக்கிறாரு. சோ அப்ப ஜீவன் என்ன பண்ணுது, அந்த சிவனோட போய் சேர்ந்துருது, அதோட உற்பத்தி ஸ்தானத்துல போய் ஐக்கியமாயிருது. இந்த இடத்துலதான் ஜீவன் சிவனாக மாறுகிறது. மாறிடுச்சா? ஜீவன் சிவனாக மாறிட்ட உடனே என்ன பண்ணுது, அந்த ஆனந்த நிலையில இருக்கு, ஆனந்த மர்த்தனா இருக்குது, இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்குது. சோ சிவனாக ஜீவன் இந்த இடத்துல மாறிடுச்சு. சோ இப்படிதான் இந்த 6 ஆதாரங்கள்
படிப்படியா அகங்காரம் உள்ள அடங்குது. மனதோட சொப்பன நிலை தான் மூலாதாரம். மனதோட சுழுத்தி தூக்கம்ன்ற சொல்லக்கூடியதான் சுவாதிஸ்தானம். மனதோட ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடியதான் மணிப்பூரகம். ஜீவனோட சொப்பனம் தான் அநாகதம். ஜீவனுடைய சுழுத்தி நிலை தான் விசுத்தி. ஜீவனுடைய ஜாக்கிரத நிலை ஆக்ஞா. இந்த ஆக்ஞாக்கு வரும்பொழுது ஜீவன் சிவனாக மாறிவிட்டது. இங்கதான் அந்த பிரம்மானந்தத்தை ஜீவன் அனுபவிக்குது, சிவனா அனுபவிக்குது. சரி, இப்ப இந்த பிரம்மானந்தத்தை பத்தி ஒன்னும் தெரியல, யாரும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க, பிரம்மானந்தன்றது என்னன்னு வாயால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாந்திகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க, பால் பாயசம் சாப்பிட்டவனுக்குதான் அந்த ருசி என்னன்னு சொல்ல தெரியும், அவன் தான் அறிவான். பால் பாயசம் சாப்பிடாதவனுக்கு நம்ம இது என்ன உணர்வு, இது என்ன நிலை அப்படின்னு சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்திகள்லாம் சொல்றாங்க. ஆனா சாமி என்ன பண்றாரு, நான் உனக்கு அந்த பிரம்மானந்தம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேன், புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மானந்தம்ன்றது என்னன்னா, நம்ம உலகம் இருக்கு இல்லையா, அதுல இருக்க சர்வ ஜீவிகளும் என்ன பண்ணுது, சம்யோகம், மைத்துனம், இதுக்குதான் ரொம்ப ஆசைப்படுது. அதாவது இதுலதான் அதுக்கு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. என்னென்னவோ பண்ணி பாக்குது இந்த ஜீவன்கள் இருக்கு இல்லையா, சாப்பிட்டு பாக்குது, என்டர்டைன்மெண்ட் பாக்குது, படம் பாக்குது, என்னென்னவோ சுகன் எதுலயோ தேடி பாக்குது. ஆனா அது எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த சேர்க்கை இருக்கு இல்லையா, மைத்துனம், இதுல அந்த ஆனந்தத்தை அது உணருது. ஆனா இது என்ன ஆனந்தம்னு தெரியல. இன்னொன்னு, வேற எதையாவது செய்யும் போது அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள லைக்குதா, மனம் உள்ளுக்குள்ள லைக்குதான்னு பார்த்தா அடங்கவே அடங்காது, வெளியில தான் சுத்தும். சாப்பிட்டுட்டே இருப்போம், ஏதாவது கவனிச்சுட்டு இருப்போம், வண்டி ஓட்டுவோம், ஏதாவது கவனிச்சுட்டு இருப்போம், ஏதாவது வேலை செய்வோம், இந்த மனசு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும். சோ மனசு என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது, லைக்கவே லைக்காது. ஆனா இந்த ஆண் பெண் சேர்க்கையின் போது மட்டும் வெளியிலே வராது, உள்ளுக்குள்ளவே மேலும் கீழும் அந்த சமீரணன் கதி நடக்கும். நடந்து அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்குது. திறந்து அங்க இருக்க பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை ஒரு ஒரு செகண்ட்ல போய் அதை தொடுது. தொடும் பொழுதுதான் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியல, உணர முடியல. ஏன்னா அப்ப அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்ல, இங்க எதையும் பாக்குறதோ அறியறதோ எதுவும் முடியல. ஏன்னா ஜீவன் உள்ளுக்குள்ள ஐக்கியப்படுது அந்த நேரத்துல. அப்ப வெளியில என்ன நடக்குதுன்றது உணர முடியல. சோ அதனால அந்த நேரத்துல கிடைக்கிற அந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம்னு, அது அந்த என்ன நிலைமைன்றது யாருக்கும் விவரிச்சு சொல்ல முடியல. சோ அப்படி கிடைக்கிற அந்த ஒரு செகண்ட் போய் ஜீவன் அந்த பிரம்ம சுரூபமான சுக்கிலத்தை தொட்டுட்டு வருது இல்லையா, சோ அப்ப கிடைக்கிற அந்த ஆனந்தம், சிற்றின்பம், ஆண் பெண் சேர்க்கையின் போது கிடைக்கின்ற அந்த நிலை, அதுதான் பிரம்மானந்தம். இத இந்த மாதிரி ஸ்திரீ புருஷ சேர்க்கையின் மூலமா கிடைக்காம ஜீவனை அதோட உற்பத்தி ஸ்தானத்துல எடுத்துட்டு போய் ஐக்கியப்படுத்தி என்றென்றைக்கும் அந்த இடத்திலேயே நிலை நிறுத்தும் பொழுது, பிரம்மத்தோடவே சேர்க்கும் பொழுது, அப்ப சதா சர்வ காலமும் இந்த ஒரு ஆனந்தத்திலேயே அந்த ஜீவன் இருக்கும். சோ அதுதான் பிரம்மானந்தம். அதுக்குதான் நம்ம எல்லாருமே முயற்சிக்கணும். அதை விட்டுட்டு நாம உபஜீவனம் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுக்கிலத்தை இந்த சிற்றின்பம் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுது, நம்மளோட ஜீவன் போய் அந்த சுக்கிலத்தை திருடிட்டு வருது. ஒரு செகண்ட் போய் திருடிட்டு வர்றதுல அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப இதையே செய்யணும்னு சொல்லி அந்த ஜீவன் விருப்பப்படுது. சோ அப்ப என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே 8வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, ஒரு சிலந்தி தன்னுடைய உயிர் சக்தியில இருந்து அந்த பசையை உருவாக்கி அந்த வலையை கட்டுது, உபஜீவனத்துக்கு நினைச்சு அதுல வரக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் புடிச்சு சாப்பிடுது. திரும்ப சாப்பிடும் போது அங்க ஒரு சண்டை நடக்கும் இல்லையா அந்த பூச்சிக்கும் சிலந்திக்கும், அப்ப அந்த வலையை அறுப்படுது. அந்த வலையை திரும்ப தன்னோட பசையால அது சரி செய்யுது. அதே மாதிரி அந்த வலையை கட்டவும் அவிழ்க்கவும் செய்யுது. ஆனா இந்த சக்தி எங்க இருந்து வருதுன்னு அதுக்கு தெரியல. அதுதான் அதோட உபஜீவனத்துக்குள்ளான சக்தி. அது இருந்துச்சுன்னா அது என்றென்றைக்கும் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். பட் அதை பத்தி தெரியாம அது என்ன பண்ணுது, அந்த வலையை கட்டி கட்டி
உபஜீவனம் பண்றேன் அப்படின்ற பேர்ல வேற பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக கட்டி கட்டி என்ன பண்ணுது, தன்னோட சக்திய தீர்ந்து போயிடுது. சோ அதே மாதிரிதான் இங்க நாம என்ன பண்றோம், இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கையின் மூலயமா நாம ஒரு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம உபஜீவனத்துக்காக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ஸ்வரூபமான சுக்கிலத்தை திருடி திருடி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ இப்படி எல்லாம் பண்ணா நமக்கு பிரம்மானந்தமும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. உண்மையாவே மோட்சமும் பிரம்மானந்தமும் கிடைக்கணும்னா நாம இந்த சுக்கிலத்தை விரயம் பண்ணக்கூடாது, அதை பாதுகாப்பா வச்சுக்கணும், தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாம எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமா அந்த சொத்து இருக்கு இல்லையா, தனம், புருஷார்த்தமா இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தீர்ந்து போய் செத்து போயிடுவோம். சத்து போகக்கூடிய அந்த நிலைமைதான் நமக்கு வருமோ ஒழிய பிரம்மானந்தமோ மோட்சமோ எதையுமே நாம அடைய முடியாது. அப்ப இந்த சுக்கிலத்தை கட்டி ஊதி நிறுத்தும் பொழுதுதான் பிறவி பெரும்பயனை அடைய முடியும், மோட்சம் கிடைக்கும், கைவல்யம் கிட்டும். சோ இதுதான் இந்த பிரம்மானந்தம். இந்த பிரம்மானந்தத்தை நாம அனுபவிக்கணும்னா தன்னோட சக்திய வெளியில விடாம அதோட உற்பத்தி ஸ்தானத்துல ஜீவனை அதோட உற்பத்தி ஸ்தானமான பிரம்மரந்திரத்துல கொண்டு போய் லைக்க செய்யணும். லைக்க செய்யும் பொழுது அந்த ஆனந்தம் கிடைக்கும், அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். நான் இந்த அத்தியாயத்தை எந்த வகையில புரிஞ்சுக்கிட்டனோ சோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்மளுடைய இந்த சித்த வித்தை இந்த பயணத்துல நாம் இந்த சித்த வித்தை பயிற்சியில் எந்த அளவுக்கு நாம் பயணம் செய்திருக்கின்றோம், இன்னும் எவ்வளவு தூரம் நாம் முன்னம் பயணம் செய்ய வேண்டியது என்பதை நமக்கு நாமே ஒரு தெளிவுபடுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த 22வது அத்தியாயம். பொதுவாக 6 ஆதாரங்கள் என்று கூறுகிறார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இந்த 6 ஆதாரங்களில் நாம் இன்றைக்கு எந்த ஆதாரம் வரை கடந்திருக்கின்றோம், இன்னும் கடக்க வேண்டியது எத்தனை ஆதாரங்கள் என்பதை அன்னன்ய தியானத்திலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். அது எப்படி என்றால், இந்த 22வது அத்தியாயத்துடைய இந்த 6 ஆதாரங்களை பற்றிய இந்த விளக்கம் நமக்குள் அது தெளிவாக அது புரிந்திருந்தால், இது தியரி, இது பிராக்டிக்கல்ல இந்த அனுபவத்துல நமக்கு இந்த தியானத்துடைய நிலை என்பது எந்த ஆதாரத்தோடு இன்று நாம் தியானத்தை நிறைவு செய்திருக்கிறோம் என்பது நமக்கே அது தெளிவாகிவிடும். இப்ப இந்த 6 ஆதாரங்களை நாம் சரியான முறையில் கடக்க வேண்டி இந்த 6 ஆதாரங்களுடைய அந்த பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட இந்த வாழ்க்கையும் கூடவே முறையான இந்த பயிற்சியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அது சரியாக தியானத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியம். பொதுவாக உடல், மனம், ஜீவன் இந்த 3க்குமே 3 வித நிலைமைகள். அப்போ மொத்தம் 9 நிலைமைகள். ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம், அதாவது தூக்கம், கனவு, விழிப்பு. அடிப்படையில அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கும் இந்த 3 நிலைகள், அதாவது ஜீவன், மனம், உடல், இந்த உடலுக்கான அந்த 3 நிலைமைகள் அகங்காரத்தினுடைய தன்மையானத்தால் இந்த உடல் என்பது நமக்கு அது உருவாச்சு. அப்ப இந்த உடலுக்குரிய இந்த 3 நிலைமைகள் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம், இதைதான் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்திலே ஞானபிதா அகங்காரத்தினுடைய இந்த 3 நிலைமைகளை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். பொதுவாக அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து இந்த ஜீவன் அதனுடைய கீழ்நோக்கிய பயணத்தில்
அதாவது ஆகாசமாகி அது சலனம் ஏற்பட்டு ஜீவனாகி அதில் அக்னி உருவாகி ருத்ரனாகி அதில் ஜலாம்சமான விஷ்ணு உருவாகி அதிலிருந்து நானினும் அகங்காரமாகி அந்த கெட்டித்தன்மை அந்த பிரம்மா உருவாச்சு. இப்ப நம்ம அப்படியே நம்ம திரும்பி செல்ல வேண்டும். அக்ஷரம் என்ற ஒரு நிலையில் இருந்து தான் ஆகாசம் உருவாச்சு, ஜீவன் சலனப்பட்டு ஜீவன் உருவாச்சு. அந்த ஈஸ்வனுடைய இரண்டு நிலைமைகள் சகலத்துவம் நிஷ்கலத்துவம். அப்ப அந்த ஈஸ்வரன் அந்த இரண்டு நிலைமைகளும், அதாவது நிஷ்கலத்துவத்திலிருந்து சகலத்துவமாக அது மாறும் போதுதான், ஆகாசம் என்ற தன்மையிலிருந்து அது வாயுவாக மாறும் போதுதான் அந்த சகலத்துவம் என்கின்ற அந்த சலனம் என்பது நமக்குள் அது ஏற்படுகிறது. அப்ப அந்த நிலையில தான் அப்ப அது கீழிருந்து மேலிருந்து அது கீழ் வந்த வழி என்றுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையிலிருந்து தூக்கம், தூக்கத்திலிருந்து சொப்பனம், அது ஜீவனுக்கும். அதே கீழிறங்கி வரும் பொழுது மனதுக்கு ஜாக்கிரதை, தூக்கம், சொப்பனம், அகங்காரத்துக்கு ஜாக்கிரதை, தூக்கம், சொப்பனம். இப்படி இந்த நிலையில தான் அக்ஷரம் என்ற ஒரு நிலையில் இருந்து நான் எனும் அகங்காரமாகிய அந்த பிரம்மா என்ற ஒரு நிலை வரைக்கும் நமக்கு இப்படித்தான் நாம் கீழிறங்கி வந்து மனிதர் என்று அபிமானிப்பக்கப்பட்டவர்களாக நாம் பிறந்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள சர்வ ஜீவிகளும் இப்படித்தான் பிறந்திருக்கின்றன. அப்ப இதே நிலைக்கு நேர் ஆப்போசிட்டாக, அப்ப முதல்ல அங்க ஜாக்கிரதையில இருந்தா கீழே வந்தது, சொப்பனமாகி அதாவது தூக்கம் வந்து சொப்பனமாச்சு. இப்ப நம்ம அப்படியே சொப்பனத்தில் இருந்து தான் அப்ப தூக்கம் ஜாக்கிரதை. ஃபர்ஸ்ட் இது அகங்காரத்துக்கு, அடுத்தது மனதுக்கு, அடுத்தது ஜீவனுக்கு, சொப்பனம், தூக்கம், ஜாக்கிரதை. இப்படி அப்படியே வந்த வழிக்கு நேர் எதிராக இப்படித்தான் வந்து நாம் பயணம் செய்ய வேண்டும். அப்ப அந்த நிலையில தான் நம்ம தியானத்துல எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் என்பது நமக்குள்ள அது தெளிவு பெற வேண்டும். பொதுவாக 7ஆம் அத்தியாயத்திலே ஞானபிதா அகங்காரத்தினுடைய இந்த 3 நிலைமைகளை தெளிவுபடுத்தி விட்டார். நாம் ஜாக்கிரதை என்று நாம் உலகத்தில் சொல்லி வருகின்றோமே, இதுவானது மனமானது அது தொழில் செய்கின்ற நேரம். அது உண்மையில் அது ஜாக்கிரதை என்பது அகங்காரத்துக்கு அது கிடையாதது. உலகத்துலதான் இதை ஜாக்கிரதை என்று சொல்லி வருகிறார்கள். நாம் தினசரி தூங்குவது அது உண்மையில் தூக்கம் என்பது அது கிடையாது. அது மனமானது தொழில் விட்ட சமயம்தான் உண்மையில் அது தூக்கம். உண்மையில் நாம் சொப்பனம் என்று சொல்லுவது நாம் இரவு தூங்கும் போது வரக்கூடிய அந்த கனவு என்பது அது கிடையாது. மனமானது தன்னுடைய தொழிலை சொந்த வீட்டுக்கு வந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பது, நடந்தது நடப்பவை பற்றி ஆலோசிக்க கொண்டிருப்பது தான் சொப்பனம் என்கின்ற இந்த நிலைமை. இது மூன்றுமே இந்த அகங்காரத்துக்குரிய ஜாக்கிரதை, சுருத்தி, சொப்பனம் என்று உலகத்தில் சொல்லி வருவதற்கும், அது உண்மையில ஜாக்கிரதை என்பது என்ன, அகங்காரத்துடைய ஜாக்கிரதை. உண்மையில் அந்த அகங்காரத்துடைய ஜாக்கிரதை என்பது அந்த மனம் தொழில் செய்கின்ற அந்த நிலைமை என்பது கிடையாது. அது உலகத்துல சொல்றதுதான். இப்ப நம்ம வீழ்ச்சிட்டு இருக்கிறோமே, இந்த ஜாக்கிரதை என்பது உண்மையில அகங்காரத்துக்கு அது கிடையாதது. அது உண்மையான அகங்காரத்துடைய ஜாக்கிரதை என்பது மனமானது அதனிருந்து அது உற்பத்தி ஆச்சு அகங்காரம். அப்ப அகங்காரம் அது எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அதே இடத்திற்கு அத போய் மீண்டும் சேர்கின்ற நிலைமை, அதுதான் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அது அந்த இடத்துக்கு போய் சேர்வது தான். அது எந்தவித விருத்தியும் இல்லாமல் வெளி உலகத்தினுடைய நிலைமைகள் எதுவும் அறியாமல், அது வெளியில போச்சுன்னா தான் வெளி உலகத்தினுடைய நிலைமைகளை அது அறியும். அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கே அது போய் சேருகின்ற நிலைமை. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு கதி முழுவதுமாக வெளி சுவாசம் இல்லாமல் அது உள்ளுக்குள்ளேயே நடத்தினாதான் அந்த மாதிரி போக முடியும். வெளிமூச்சுன்னு ஒண்ணு இருந்தாலே அகங்காரம் என்பது இயல்பாகவே அது செயல்பட்டு விடும். அந்த வெளிமூச்சு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே கதாகதம் செய்து அது நிஷ்டையில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம உள்ளுக்குள்ள போகிறது தான் அது. அந்த வெளியினுடைய நிலைமைகள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதது. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஜாக்கிரதையின் உணர்வோடு
மனம் அதனுடைய உற்பத்தியான இடத்திற்கு, அது மனதிலிருந்து தானே அகங்காரம் உற்பத்தி ஆச்சு. அகங்காரம் அதனுடைய உற்பத்தியான இடத்துக்கு போய் சேருதுதான் அந்த இடத்துல ஜாக்கிரதை என்று சொல்லுவது. இப்ப அந்த நிலைமையில கூட நிச்சயில கூட அந்த வெளிசுவாசம் என்பது இயல்பாக இருக்காது. அதுதான் அது மனதுக்கு அது சொப்பனமாக இருக்கிறது. அந்த மனதுக்கு அந்த சொப்பனமாக இருக்கின்ற அந்த நிலைமை பாத்தீங்கன்னா, அதே அந்த மனமானது அதனுடைய அந்த ஆரம்பத்துல அது சொப்பனம் மாதிரிதான் இருக்கும். அப்புறம் ஒண்ணுமே தெரியாத ஒரு இருட்டான ஒரு நிலைமை மாறி இயல்பாகவே அந்த மனதுக்கு வெளியினுடைய செயல்கள் எதுவுமே இல்லாம அது உள்ளுக்குள்ளேயே சொந்த இடத்திலே அது நிற்கும் போதுதான் அந்த இடத்துல அதுதான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அறியாத நிலைமை. அதுதான் மனதினுடைய தூக்கம் என்கின்ற ஒரு நிலைமை. நம்ம தியானம் பண்ண சொல்ல வெளியிடத்துல எதுவுமே நடக்கிறது தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஒண்ணுமே இல்லாத அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு இருட்டு மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அது. அப்ப அந்த மனமானது அடுத்த நிலைக்கு போச்சு. இதுதான் ஒரு இருட்டு அறையில ஒரு வெயில் நேரத்துல இருட்டு அறையில போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வெயில்ல நம்ம சுத்திட்டு வீட்டுக்குள்ள போனோம்னாலே எல்லா இடமும் உள்ள இருட்டு மாதிரி முதல்ல தெரியும். அதுதான் அந்த மனகந்தனுடைய தூக்கத்தினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கும்ன்றார். அப்ப மனதினுடைய ஜாக்கிரதை என்ற நிலை ஒன்று பார்த்தீங்கன்னா மனமானது அதனுடைய உற்பத்தியான இடத்திலே போய் லயிக்கிறது. அப்போ நமக்கு அநாகதம் அதாவது மணிப்பூரகம் என்ற நிலை அதுதான். அப்ப மணிப்பூரகமாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூலாதாரம் என்பது அது மனதினுடைய அது சொப்பனம் என்ற நிலைமை. சுவாதிஷ்டானம் என்பது ஒரு இருட்டாக உள்ளுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள அந்த தியானத்தில் இருக்கின்ற அந்த நிலைமை. அது மணிப்பூரகம் அந்த நிலைமையில தான் நாம் இருக்கும் பொழுது மனமானது அது ஜீவன் இந்த உடம்புக்குள்ள எங்க இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும். மணிப்பூரகம் அது பூரகமாக மனமானது நிறைந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது அததான் ஞானப்பிதா இந்த இடத்துல முதல்ல ஒரு ஒரு வெயில் டைம்ல ஒரு அறையில வீட்டுக்குள்ள அறையில போக சொல்ல ஒண்ணுமே தெரியாத அந்த நிலைமையில இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனா அந்த அறைகள்ல இருக்கக்கூடிய உள்ள எந்தெந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரகாசம் ஏற்பட்டு அந்த அறைக்குள்ள என்னென்ன இருக்குது நம்மளுக்கு தெரியுதுன்றாரே. அதே மாதிரிதான் அந்த அந்த மணிப்பூரகம்ன்ற நிலைமையில நம்ம அந்த மனம் இருட்டுல சலனமில்லாத இருக்கிற அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா ஜீவன் நமக்குள் எங்கே இருக்கிறது என்பது நமக்குள் தெரிந்துவிடும். அப்ப அந்த ஜீவன்லயே தான் அந்த மனம் நிக்கிறது. அந்த இடத்துல ஜீவனோடு அது சேருகின்ற அந்த நேரம் மனம் அதுதான் அதனுடைய உற்பத்தியான இடத்தை. அப்ப ஜீவன் எங்க இருக்கிறது என்பது அந்த தியானத்திலே நமக்குள்ளேயே நமக்கு அறிய முடியும். இந்த தியானத்துல ஃபர்ஸ்ட் அகங்காரம் ஒடுங்கமிடும் போது மனம் எங்கிருக்கிறது நம்மளால் உணர முடியும். அது அந்த மனம் சலனம் இல்லாமல் அது ஒடுங்கும் போது நமக்குள்ள ஜீவன் எங்கிருக்கிறது என்பதை நம்மளால் அறிய முடியும். அகங்காரத்தில் ஜாக்கிரதை உணர்வு நமக்கு ஏற்படும் பொழுது நமக்குள் மனம் எங்கு இயங்குகிறது என்பதை நம்மளால் தெளிவாக உணர முடியும். மனதில் ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு உள்ளுக்குள் வரும் பொழுது நமக்குள் ஜீவன் எங்கிருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியும். அப்ப அதுதான் அந்த ஜீவன் அந்த இடத்துல போய் சேருது. அந்த ஜீவனுக்கு அது சொப்பனமாக இருக்கிறது. அனாஹதம் அக்னி ஹதம்னா நாசம் அக்னி நாசமாவது. அக்னி என்பது இந்த இடத்துல ஒரு ருத்திரனுடைய அம்சம். அது சத்துவ குணத்தை குறிக்கக்கூடிய இயல்பு. ரஜோகுணம் அந்த சத்துவ குணம் தான் ரஜோகுணமாக ஜலாம்சமாக மாறுகிறது. தாமச குணம் தான் அகங்காரமாக நமக்குள்ள அது மாறுது. அப்ப அந்த தாமச குணம் நமக்குள் அது ஒடுங்கும் போது தான் அந்த மனம் ரஜோகுணமாக இருக்கிறது. அந்த ரஜோகுணமாக இருக்கிறது தான் அந்த ஜீவனை அது அறிந்தால் அந்த மனம் சத்துவ குணமாக மாறுகிறது. அந்த ஜீவனிலேயே அது ஒடுங்கும் பொழுது அந்த சத்துவ குணமும் அற்று போகின்ற அந்த நிலைமை தான் அதுதான் அக்னி நாசமாகுவது. அததான் அந்த இடத்துல சொல்றது உங்களுக்கு.
அந்த சத்துவ குணமும் அது அற்று போகின்ற நிலைமை. அப்ப அந்த அக்னி நாசமாவது அதுதான் அநாகதம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த அக்னி நாசமாச்சுனாலே உடனே அடுத்த நிலை ஜீவன் அதனுடைய சொந்த இடத்தில் அதனுடைய தொழில்களை எல்லாமே விட்டுட்டு ஜீவன் மாத்திரமே முக்குணங்கள் அற்று இருக்கின்ற அந்த நிலைமைக்குத்தான் விசுத்தி என்கின்ற அந்த நிலைமை. அதுதான் விசேஷ அறிவாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை. அப்ப அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில தான் அந்த ஜீவனுக்கும் அந்த ஜாக்கிரதை ஏற்படும் பொழுது அந்த ஜீவன் எங்கிருந்து அது உற்பத்தியாச்சோ, ஜீவன் தான் சிவன், அதுதான் அந்த சிவன் தான் அது சலனப்படக்கூடிய அந்த தன்மை, வாயுவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சலனம் இல்லாமல் அந்த ஜீவன் ஆகும்போது தான் அது சதா சிவனாக மாறுகிறது, அது ஆகாசமாக அது மாறுகிறது. அப்ப அந்த ஜீவன் அதன் அந்த அநாகதம் என்கின்ற நிலையிலிருந்து விசுத்தி வரும்போது ஜீவன் மாத்திரமே அந்த மனதினுடைய எல்லா விருத்திகளையும் அது விட்டுவிட்ட அது நிலைமை. அந்த இடத்துல ஜீவன் மாத்திரமே இருக்கிறது, அது சலனம் இல்லாமல் அது உற்பத்தியான இடமான அது ஆகாசத்திலேயே அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் என்கின்ற அந்த தன்மையிலேயே அது அசையாமல் அது நிலை நிற்கும் போதுதான் அந்த நிலைமையில தான் அது அந்த விசுத்தி என்ற நிலைமையிலேயே ஜீவன் அது எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அந்த நிலை என்பது அதற்கு தெரிந்துவிடும். அது அப்ப அதனுடைய இடத்திலேயே அது அசையாமல் அது நிலை நிற்கும் போது தான் அதுதான் ஆக்ஞை என்கின்ற ஒரு நிலைமை. அது உற்பத்தியான அந்த சதாசிவன் அதிலேயே அது லயிக்கும் போது தான் அதுவே தானாகி அது தன்மயமாகி அது தீருகிற அந்த நிலைமை தான் ஒரு ஆக்ஞை என்கின்ற அந்த நிலைமை. அந்த நிலைமையில தான் நமக்கு அந்த பிரம்மானந்தம் ஒரு நிலை கிடைக்கும் என்பதை தான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அப்ப அந்த பிரம்மானந்தத்துடைய நிலைமையை நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 21வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் இந்த மகா வாக்கியங்கள் 4 சதுர் மகா வாக்கியங்களுடைய விளக்கங்களையும் கூடவே 2 மகா வாக்கியங்களுடைய விளக்கங்களையும் சாமி சொல்லியிருந்தார். இந்த மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டதனுடைய நோக்கமே அது பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக, அது ஒரு செயல்முறை மூலமாக நாம் உணர்ந்து கொள்வதற்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. அதில் மந்திர உச்சாடனம் செய்து அதை தியானிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை, அதனால் எந்த ஒரு பலனும் இல்லைங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அத்தியாயம் 22ல் உலகத்தில் இந்த ஜீவனானது சடாதாரங்களை கடந்து பிரம்மரந்திரத்தில் போய் சேரும்போது மோட்சமாகிறதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த சடாதாரங்களினுடைய நிலைமை என்ன, 7 அதாவது 6 ஆதாரங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் இங்கே விளக்கம் கேட்டிருக்கிறாரு சீடன். அப்படி 6 ஆதாரங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா. இந்த 6 ஆதாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த வகையாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, மூலாதாரம் அப்படிங்கிறது குதம், அதாவது மலத்வாரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திர துவாரத்தை சுவாதிஷ்டானம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொப்புள் துவாரத்தை மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழியாகவும், அப்புறம் விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டக்குழியாகவும், ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடியது புருவ மத்தியமாகவும் உலகத்தில் நம்பி வர்றாங்க. இந்த ஜீவனானது கீழே இருந்து மேல்நிலையாக படிப்படியாக அது போகிறதாகவும் நினச்சிட்டு வர்றாங்க. ஸோ சாமி இந்த மாதிரியான முறைகளானது தவறு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த படிப்படியாக ஏறுவதை நம்மளால் கவனிக்க முடியாது.
அப்படி படிப்படியாக அது ஏறுறதும் கிடையாது. அதுக்கு முதல்ல மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மலத்வாரம் தான் அப்படிங்கிறதா இருந்தால், இந்த ஜீவனை கொண்டு போய் மலத்வாரத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே புகுத்தணும். இந்த ஜீவன் எங்கே இருக்குது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்குது. இப்போ அந்த ஜீவனை மலத்வாரத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே புகுத்தணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த ஜீவனை வெளியில் விடணும், அதுக்கப்புறம் அதை உள்ளே கொண்டு போகணும். அப்படி ஜீவனை வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன ஆகும் அப்படின்னா செத்து போயிடுவோம். செத்து போன பிணத்துக்குள்ளார எப்படி இந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளே போக முடியும்? அது மாத்திரம் இல்லாமல் இந்த 6 ஆதாரங்களும் மேலே அப்படியே அடுக்கடுக்காக போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா இந்த ஜீவனானது அது மேல்நிலை அடையும் போது அப்படி அடுக்கடுக்காலாம் போகிறது கிடையாது. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் கூட இதில் சொல்லியிருப்பார். நமக்கு பயம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படும் போது, நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு பின்னாடி ஒரு இருட்டுக்குள்ளார ஒரு வெடி சத்தம் கேட்டாலோ, இல்லை ஒரு குழிக்குள்ளார நம்மளை அறியாமல் காலை விட்டுட்டாலோ நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்படி பயக்கிற சமயத்தில் நம்முடைய ஜீவனானது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி அது உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவன் அது புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும். அப்படி போகும்போது அது ஒரு செகண்டில் அப்படியே நேராக மேலே போயிடுது. அங்கே அடுக்கடுக்காக எந்த ஒரு நிலைமையும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது ஒரு செகண்டு தான். அந்த பயம் வந்துச்சுன்னா அந்த ஜீவன் சர்ன்னு மேலே ஏறுது. அப்போ அதில் நாம் இந்த அடுக்கடுக்காக போகிறதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவனானது புருவ மத்தியத்துக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த நிலைமையை நம்ம நைட்டு தூக்கம்னு சொல்லக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரே கதாகதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பவும் கூட நம்மளால் அந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய ஆதாரங்களை கவனிக்க முடியறது கிடையாது. அப்போ உண்மையாகவே இந்த மாதிரி அடுக்கடுக்கான நிலைமைகள் இந்த உடம்புல கிடையாது. இதில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குதுன்னா, இந்த உடம்பு அப்படிங்கிறதே வெளி அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. நம்ம தூக்க சமயத்தில் உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்பை உணர முடியறதில்ல. உடம்புல ஏதாவது வலி இருந்தாலும் கூட நம்மளால் உணர முடியறதில்ல. நம்முடைய சக்தி எப்போ வெளிமுகமாக பயணிக்குதோ அப்போ தான் உடம்பினுடைய உணர்வு நிலைமை ஏற்படுது. இப்போ உடம்புல இந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தியானமானது அது உள்முக பயணத்தில் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளார போய் தான் அனுபவத்தை அனுபவிக்கிறோம். அப்படி நாம் உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை எப்படி நம்மளால் உணர முடியும்? அப்போ இந்த 6 ஆதாரங்களுக்கான அனுபவமானது உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் அது ஏற்புடைய விஷயம் கிடையாது. அதனால உடம்பு வெளியில் இருக்குது, அனுபவம் உள்ளே இருக்குது. நம்மளுடைய செயல்பாடு உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்மளால் உணர முடியறதில்ல. அப்போ அனுபவமும் எங்கே நம்மளுடைய செயல்பாடு இருக்குதோ அங்கே தான் இருக்க முடியும். அப்போ உள்முக பயணத்தில் நம்முடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அனுபவமும் உள்ளுக்குள்ளார தான் இருக்க முடியுமே தவிர உடம்புல இருக்கிறதுக்கு எந்த வகையான வாய்ப்பும் இல்லை. இப்போ மூலாதாரங்கிறது முதல்ல என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மூலாதாரம் அப்படின்னு சொன்னால் அது முதல் பாகம். அது முதலில் உண்டாகக்கூடிய பாகம். அது மலத்வாரம் கிடையாது. எந்த ஒரு குழந்தைக்கும் முதல் பாகம் மலத்வாரமாக உண்டாகிறது கிடையாது. சிரசு தான் முதல்ல உண்டாகுது. நாம் ஒரு அணுவாக போய் விழுந்த உடனே ஒரு வாரத்துக்கு அது வெறும் அணுவாக தான் இருக்கும், வெறும் ஒரு முட்டை வடிவத்தில். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு 2-3 வாரம் கழித்து தான் அதில் உடம்புன்னு ஒன்று அடுத்தபடியாக அந்த சிரசிலிருந்து அது எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் ஆகும். அந்த உடம்பு தடித்து அது பெருசானதுக்கப்புறம் அதில் கை காலும் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் முதல்ல உண்டாகக்கூடிய பாகமாக இருக்குது. அது சிரசாக இருக்கக்கூடிய தலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு வரைபடத்தை வரைஞ்சா கூட ஒரு உருவத்தை வரைய போகிறோம். அதில் முதல்ல எந்த பாகத்தை வரைவோம் அப்படின்னா முகம்ங்கிற பாகத்தை தான் முதல்ல வரைவோம். ஏன்னா அது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை வரைகிறது ரொம்ப சுலபம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கூட நமக்கு தெரியாது. முகம்தான் நம்முடைய அடையாளமாக இருக்குது. ஒரே மாதிரியான உடல் வாகு நிறைய பேத்துக்கு இருக்கலாம், ஆனால் முகத்தினுடைய வாகு அந்த பாவம் மாறி தான் இருக்கும். முகத்தினுடைய அந்த பாவனையை வச்சு தான் நாம் ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அதுதான் நம்மளுடைய முதல் உறுப்பாகவும் இருக்குது, அதுதான் நம்மளுடைய அடையாளமாகவும் இருக்குது. அந்த முதல் பாகத்துக்கு அந்த மூலாதாரத்துக்கு தூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எப்படி ஒரு விதையில் அந்த
முளைச்சி வெளியில் வரக்கூடியது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பு என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த விதையினுடைய முகம் பிளவுபட்டு அதன் வழியாக அது வந்து மேல் பாகத்துக்கு முளைச்சி வருது. அப்போ அங்கே நம்மளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளது மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய எல்லா சராசரங்களுடைய உற்பத்தியும் அந்த மூலத்திலிருந்து தான் உண்டாகுது. அந்த மூலத்துக்கு தான் தூர் அப்படின்னு பேர். அந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஆகாரங்களை எடுத்துக்கிறதும் கூட அந்த முகம் அப்படிங்கிற பாகத்தில் இருந்து தான். ஏன்னா அதுதான் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ உண்மையாகவே நம்மளுடைய மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். கிழக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கிழக்கு அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். அது அவனுடைய சிரசு தான். அதிலிருந்து நம்முடைய சக்தியானது சலித்து வெளியில் வரும்போது தான் இங்கே உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகி அதில் எல்லா சராசரங்களையும் நம்ம கவனிச்சுட்ருக்குறோம். இப்போ மூலம் கூட்டல் ஆதாரம் அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். ஆதாரம்னா ஸ்தானம், மூலம் அப்படின்னா உற்பத்தி. இப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது உற்பத்தி ஸ்தானம். அந்த யாருடைய உற்பத்தி ஸ்தானம், யாருக்கான உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்கே ஆதாரங்களுக்கான அனுபவங்களை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா நாம தான். இந்த நான்கிற அகங்காரம் தான் அந்த வேலையை செய்யுது. இந்த அகங்காரத்தினுடைய முயற்சியில் தான் நம்ம உள்நிலை பயணத்துக்குள்ளார போகிறோம். அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு எது உற்பத்தி ஸ்தானமோ அதுதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ளார ஈஸ்வருடைய சைத்தன்யம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அகங்காரமோ இல்லை மனதோ இல்லை மனதிலிருந்து அகங்காரமோ உண்டாக போகிறது கிடையாது. அப்போ அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே ஆதாரங்களும் கிடையாது. அப்போ இங்கே வெளியில் வந்து அகங்காரமாக தன்னை வியாபிக்க வச்சிருக்கிறது யார் அப்படின்னா அது ஜீவன் தான். அந்த அகங்காரம் மனம்ங்கிற நிலைமையிலிருந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு மனசுங்கிறது ஜீவன்லேருந்து முதல்ல உற்பத்தி ஆகிருக்கணும். அப்போ இந்த ஜீவன், மனசு, அகங்காரம், இந்த 3 நிலைமைகள் தான் இங்கே வந்து நம்மளுடைய உள்நிலை பயணத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே சாமி 7ஆம் அத்தியாயத்திலேயே 4 அகங்காரத்துக்கான ஒரு 3 நிலைமைகளை சொல்லியிருப்பார். அந்த அகங்காரம் 3 நிலைமைகளில் இருக்குது. ஒன்று சுளுத்திங்கிற தூக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா ஜாக்கிரதை அப்படிங்கிற உணர்வு நிலைமையில் இருக்கும், இல்லைன்னா சொப்பனம்ங்கிற கனவு நிலைமையில் இருக்கும். இந்த 3ல் ஏதோ ஒரு நிலைமையில் அந்த அகங்காரம் இருக்கும். எப்படி அகங்காரத்துக்கு இப்படி ஒரு 3 நிலைமைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மனசுக்கும் 3 நிலைமைகள் இருக்குது, ஜீவனுக்கும் 3 நிலைமைகள் இருக்குது. இந்த அகங்காரத்தினுடைய செயல்பாடு எல்லாமே வெளியில் இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் அகங்காரத்தை நம்மளால் உணர முடியும், அதனுடைய இருப்பை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த அகங்காரத்தினுடைய 3 நிலைமைகளும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியது. இப்போ நம்ம முழிச்சிட்ருக்கிறோம், இது அகங்காரத்துக்கான ஜாக்கிரதை நிலைமை. இந்த சச்சங்கம் முடிஞ்சோடனே தூங்க போயிடுவோம், அது அகங்காரத்துக்கான தூக்க நிலைமை. அந்த தூக்கத்துக்குள்ளே ஏதாவது இந்த நாம் கேட்ட பதிவுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் அங்கே கனவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அகங்காரத்துக்கான சொப்பன நிலைமை. இது எல்லாமே உலகம்ங்கிற அவஸ்தையில் நம்முடைய சக்தியை வெளியில் வியாபிக்க செய்யும் போது உண்டாகக்கூடியது. இதே நம்முடைய சக்தி உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது அப்போ தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மனதினுடைய 3 நிலைமைகளானது தொடங்குது. இந்த 3 அவஸ்தைகளுக்குமே 3 நிலைமைகள் இருக்கிறது சரிதான். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கான 3 நிலைமைகள்ங்கிறது அதனுடைய வரிசை பிரகாரமே அது வேற மாதிரி இருக்குது. நாம் இங்கே இப்போ ஜாக்கிரதையில் இருப்போம், அடுத்தது தூக்கத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் கனவுக்கு போகிறோம், இப்படியே வரிசையாக வரும். அப்புறம் கனவுலேருந்து என்ன பண்ணுவோம், விழிச்சு எந்திரிப்போம், ஐயோ இது வரைக்கும் கண்டது கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு நிலைமைக்கு வருவோம். திரும்ப அன்னைக்கு நைட்டு டயர்டாகி படுத்து தூங்கிடுவோம், அதுக்குள்ளே ஒரு கனவு வரும், மீண்டும் முழிப்புங்கிறது வரும். இந்த 3 ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் சுளுத்தி, அதுக்கப்புறம் சொப்பனம், உணர்வு நிலைமை, தூக்கம், கனவு, இதுதான் ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வரிசை பிரகாரம் மாறாது வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கான நிலைமைகளில். ஆனால் உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நேர் எதிராக இருக்க போகுது. ஏன்னா அது பேக்வேர்டாக போகுது. உள்ளுக்குள்ளார போகும்போது ரிவர்ஸில் போகிறோம்.
அப்போ ரிவர்ஸில் போகும்போது என்ன பண்ணுறோம், அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய சொப்பனம் முதல்லையும், வெளியில் இருக்கிறதுல 2ஆவதாக இருக்கக்கூடிய சுளுத்தி இதுலேயும் 2ஆவது தான். அதில் முதல்ல வந்திருக்கக்கூடிய ஜாக்கிரதைங்கிறது இதில் 3ஆவதாகவும் வரும். அப்படியே ரிவர்ஸில் 1 2 3 அப்படின்னா 3 2 1 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வருது. அப்போ ஜாக்கிரதை சுளுத்தி சொப்பனம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார போகும்போது சொப்பனம் சுளுத்தி ஜாக்கிரதைன்னு மாறுது. ஏன்னா நம்மளுடைய வேலை எப்படி எங்கிருந்து எப்படி ஃபார்வேர்டாக வந்தோமோ அப்படியே ரிவர்ஸில் போகிறது தான் நம்மளுடைய வேலை. ஜீவன்லேருந்து மனசு வந்துச்சு, மனசுலேருந்து அகங்காரம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வேலை அகங்காரத்தை கொண்டு போய் மனசில் நிலைநிறுத்தணும், மனசை கொண்டு போய் ஜீவனில் நிலைநிறுத்தணும். அப்படியே ரிவர்ஸ் போகிற மாதிரி தான். ஏன்னா நாம் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த நிலைமைகளானது அது உள் அப்படிங்கிற நிலைமைக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால தான் இந்த ஃபார்வேர்டு ரிவர்ஸுங்கிற இந்த வித்தியாசங்கிறது. அப்போ முதல் ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரமானது இந்த வெளி விவகாரங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார வந்து ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைமை. அகங்காரம் இதுவரைக்கும் சொப்பனம் சுளுத்தி ஜாக்கிரதைன்னு சொல்லி அதனுடைய அவஸ்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய மனதில் வந்து சேரக்கூடிய அந்த சமயம், இப்போ மனசும் அகங்காரமும் ஒன்றா சேர்ந்துடும். அங்கே அகங்காரம்னு தனித்துவமாக கவனிக்க முடியாது. அதுதான் மனதனுடைய முதல் ஸ்தானமாக இருக்குது. அதுதான் சொப்பன நிலைமையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம அகங்காரத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம், மனசு வெளியில் வந்து என்னதான் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை பார்த்தாலும் கூட அந்த பார்த்த சங்கதி அது இதுதான் அப்படிங்கிறத அகங்காரம் வெளிப்படுத்தலை அப்படின்னா மனசுக்கு ஒன்றுமே தெரியாது. பிறந்த குழந்தை எப்படி வெளியில் இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளையும் பார்த்தாலும் அதுக்கு ஒன்றுமே தெரியாத நிலைமையில் இருக்குதோ, அது மாதிரி தான் நாமளும் ஏற்கனவே பரிச்சயப்பட்ட நம்மளுடைய லேப்டாப்பையோ ஃபோனையோ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அகங்காரமானது அங்கே வெளிப்படலை அப்படின்னு சொன்னால் அதே லேப்டாப்பையும் அந்த ஃபோனையும் இந்த மனம் பார்த்தாலும் அதுக்கு லேப்டாப் தான் அதுக்கு ஃபோன் தாங்கிறதே தெரியாது. அதை தெரிவிக்கிற வேலையை தான் அகங்காரம் இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அந்த அகங்காரம் நம்மளோட எப்போவுமே வெளியில் மனசு வந்துச்சுனாலே அகங்காரமும் உண்டாயிருது. அதனால ஒவ்வொன்றையும் பதிவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளார போயிட்டா இந்த அகங்காரமானது உள்ளுக்குள்ளே வர முடியாது. அப்போ அங்கே மனதனுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னா எதையும் அறிய முடியாத நிலைமையில் இருக்குது. அகங்காரம் மட்டும்தான் உள்ளே வந்துருக்குது. ஆனால் இப்போ மனசுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய எந்த அவஸ்தையையும் பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அறிவதற்கோ முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னா சுத்த இருட்டாக இருக்கும். நம்ம தியானம் பண்ணலான்னு சொல்லி உட்கார்ந்ததுமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய சப்தம் இல்லாமல் போயிடும். நம்ம கண்கள் திறந்து வச்சு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம கண்களை மூடி தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இமைகளை மூடினாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருட்டுங்கிறது வந்துடும். ஏன்னா இந்த பிரகாச சக்திக்கு தடை ஏற்பட்டதுனால. ஆனால் பிரகாச சக்தி வெளியில் போகணும்னு ஆசைப்படுது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணுன்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு. ஆனால் ஜன்னலை சாத்திட்டோம்னா அவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகள் தெரியறதில்ல, இருட்டாயிருது. அந்த மாதிரி தான் இந்த பிரகாச சக்தி வெளியில் போகணும்னு விருப்பப்பட்டாலும் நம்ம இமைகளை மூடிட்டோம் அப்படின்னா அங்கே சுத்த இருட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்களை திறந்து நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாச சக்தி நமக்குள்ளாரே அடங்கிடுச்சுனாலும் அங்கே இருட்டாயிரும். கண்கள் திறந்திருந்தும் கூட இருட்டு நமக்கு தெரியும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே பார்க்க முடியாது. அப்போ இது நாள் வரைக்கும் கண்கள் தான் பார்க்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தது அங்கே தவிடுபொடியாயிரும். கண்கள் திறந்தும் கூட இருட்டாக இருக்குது அப்படிங்கிற உணர வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அதனால தான் சாமி கண்கள் திறந்தபடி தியானம் பண்ணுங்க. அப்போ இருட்டாயிடுச்சு, கண்கள் திறந்தும் இருட்டாயிடுச்சு அப்படின்னா மனம் வெளியில் வியாபிக்காமல் அந்த பிரகாச சக்தி உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். மனம் உள்ளதான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். கண்களை மூடி இருந்தோம் அப்படின்னா இது இமைகள் மூடினதுனால வந்த இருட்டா இல்லை நம்முடைய பிரகாச சக்தி உள்ளுக்குள்ளே அடங்கினதுனால வந்த இருட்டானே நமக்கு தெரிய முடியாது. இன்னொன்று அப்படியே தூக்கத்துக்குள்ளாரே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டோம். அப்போ இந்த மனமானது வெளியில் இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளையுமே கேட்கவோ பார்க்கவோ அறியவோ செய்ய முடியாத ஒரு நிலைமையானது ஏற்படும். ஏன் அப்படின்னா முதல் ஸ்தானம் அப்படிங்கிறது அகங்காரமானது மனதில் வந்து சேர்ந்து அங்கே மனமும் அந்த ஜீவனும் மட்டுமே 2 நிலைமைகள் மட்டுமே இருக்கும். அகங்காரங்கிற நிலைமை அங்கே இருக்காது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது, உடனே அடுத்த ஸ்தானம் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் சாமி இங்கே படிநிலைகளே கிடையாதுங்கிறார்.
இதுக்கு முன்னாடி பேசும்போது பாலசுப்ரமணிய ஐயா ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லி கூட அதை நமக்கு சொல்லியிருந்தார். எப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு சீலிங் அப்படிங்கிறது அது டாப்பில் சீலிங் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு சீலிங் எதுவோ அதுதான் பாட்டமாக இருக்கும், அதுதான் தரைத்தளமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவருக்கு அந்த சீலிங்கானது தரைத்தளமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு நிலைமைகளும் அடுக்கடுக்காக இருக்குது. அடுக்கடுக்குன்னு அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு மூலாதாரம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்த விஷயத்தினுடைய அந்த சுவாதிஷ்டானம்ங்கிறது தொடங்கிடும். மூலாதாரம் முடிகிற சமயத்திலேயே சுவாதிஷ்டானம் தொடங்கிடுது. அங்கே ஒரு முடிவுங்கிறது கிடையாது, இது கட்டாகிறதே இல்லை. அதனால தான் சாமி அதை அடுக்கடுக்காக நின்று போகிறது கிடையாது, அது ஒரே செகண்டில் அது அப்படியே ஒன்றா போயிடுதுங்கிறார். அங்கே எந்த ஒரு ஸ்டாப்பும் கிடையாது. எப்போ இந்த அகங்காரமானது நமக்குள்ளார வந்து சேர்ந்து அது மூலாதாரங்கிற நிலைமை உண்டாகுதோ அப்போவே சுவாதிஷ்டானமும் அங்கே ஜாயிண்ட் ஆயிரும், அதுவும் அப்போவே அங்கே தொடங்கிடும். அப்படி சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது தன்னுடைய ஸ்தானம். ஸ்வா அப்படின்னா தான், ஸ்தானம் அப்படின்னா இருப்பிடம், தன்னுடைய இருப்பிடம். அது என்ன அப்படின்னா, இப்போ அகங்காரம் இல்லாத மனமானது தன்னுடைய சொந்த இடத்துல அமைதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனசுக்கு வந்து என்ன ஆகும்னா, வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை பார்த்தும் கேட்டும் அறிய முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்தது அது என்னுடைய வேலை, அந்த தொழிலை விட்டுரும். பார்க்கறதும் கேட்கறது அறியறது இனி பிரயோஜனம் இல்லை, அதை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான். டீச்சர் அன்னைக்கு கிளாஸ் ரூமுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நாம் ஸ்கூலுக்கு போகாத மாதிரி. எக்ஸாம் லீவ் விட்டாங்க, டீச்சர்ஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னால் யாருமே அங்கே போய் படிக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மனமானது தன்னுடைய வேலையை நிறுத்திடும். மனதனுடைய வேலை என்ன? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதும் தான் அதனுடைய வேலை. ஸோ அந்த வேலையை அது உடனே நிறுத்திடுது. அப்போ அகங்காரம் உள்ளில் அடங்கின உடனே எதையும் அறிய முடியாதுங்கிறது தெரிஞ்சதுமே இந்த மனமானது தன்னுடைய தொழிலை நிறுத்திடுது. அதுதான் மனதனுடைய சுளுத்தி, அதாவது இந்த வேலை விட்ட சமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நேரத்தில் தன்னுடைய தொழில் அது நிறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் சூனியமாக சுத்த இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அந்த மனதினால எதையும் சிந்திக்கவோ எதையும் செய்ய முடியாது. நாம் அப்படி தான் தியானத்தில் இருக்கும்போது முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய சப்தமெல்லாம் அடங்கி போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ராக்டிஸ்லேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா சுத்த இருட்டாக இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளால் எதையும் உணர முடியாது. நம்ம தியானம் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்கிற உணர்வு கூட அங்கே இருக்காது. நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட ஏற்படாது. உள்ள கதி அபியாசத்தில் இருக்குதுங்கிற உணர்வு கூட ஏற்படாது. ஆனால் நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்கிப்பாக இருக்கும். எப்படி தூங்கும்போது இருக்கக்கூடிய நேரம் 8 மணி நேரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போகிறதே தெரியலையோ, அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரமாக அந்த நேரமெல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த சூனியத்தில் நாம் அந்த ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நாம் இருக்கும்போது காலங்கள் கடந்து போயிருக்குமே தவிர, ஆனால் நமக்கு அந்த காலத்தோட சம்மந்தப்படாதனால காலம் போனது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் தன்னுடைய சக்தி வெளியிலையும் பிரகாசிக்காம அது உள்ளரையும் பிரகாசிக்காம, ஏன்னா தொழில் இல்லாமல் இருக்குது இப்போ அதுக்கு. அதனால எந்த இடத்துலையுமே அந்த மனமானது பிரகாசிக்காம அது அமைதியா இருக்குது, எந்த வேலையும் செய்யாம. அதுதான் சுவாதிஷ்டானம்ங்கிறது. அப்படி அது சும்மா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஓய்வு நாள்னு ஒன்று வந்துருச்சு. அவருக்கு வெளியில, அதாவது ஆபீஸ்ல வேலை கிடையாது, ஆனா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா வீட்டுல ஓய்வு நாள்னா எவ்வளோ நேரம் சும்மாவே படுத்துட்டே இருக்க முடியும். டிவி பார்க்கலாம், ஒரு புக்கு படிக்கலாம், வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலான்னு ஏதாவது ஒரு வேலையை அவர் செய்வார் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஓய்வுலையும் கூட அது இருந்த அந்த மனசானது என்ன பண்ணுதுன்னா, அடுத்தது என்ன பண்ணலாம், சரி அகங்காரம் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகள் நமக்கு தெரியாது, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது அடுத்தது மணிப்பூரகம்ங்கிற நிலைமையை அதை மாற்றிக்கும். அதுவும் உடனே சுவாதிஷ்டானம் வந்த உடனே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நமக்கு தொழில் இல்லை, இனி வேற ஒரு வேலையை நம்ம செஞ்சாகணும், வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு நமக்கு எந்த ஒரு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத தேடுவோம். நாம் இருக்கிற இடத்துல எதையாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம், ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மனமானது உள்ளுக்குள்ளாரையே பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அதுதான் மனதனுடைய ஜாக்கிரதை நிலைமைங்கிறது. மனம் இப்போதான் உணர்வு நிலைமைக்கு வருது, உள்ளுக்குள்ளார கவனிக்கிறதுக்கான நிலைமைக்கு வருது. இதனால் வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வெளியிலேயே பார்த்துட்டு இருந்த மனசு, உள்ளுக்குள்ளார பார்க்காத ஒரு மனசு இப்போ உள்ளுக்குள்ளார பார்க்க ஆரம்பிக்குது. அதுதான் மணி அப்படின்னா மனம்
பூரகம் அப்படின்னா நிறைந்திருத்தல். அது வேற எந்த ஒரு விஷயத்திலையும் சேராமல் அது உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது. உள்ளுக்குள்ளார எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மனசுனால தனித்து இயங்க முடியாது. ஒண்ணு வெளியில வந்தா அகங்காரத்தோட சேர்ந்துதான் இருக்கும், இல்ல உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ளார ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனோட சேர்ந்துதான் இருக்க முடியும். இது இயங்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஆள் வேணும். தனித்து இந்த மனதுனால இயங்க முடியாது. ஒன்று அகங்காரத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும் என்ன பண்ணலான்ட்டு, இல்லைன்னா ஜீவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதா இருக்கும். இப்போ அகங்காரம் இல்லை, வேற வழியே இல்லை, உள்ளுக்குள்ளார ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரைத்தான் இனி நம்ம போய் கவனிச்சாகணும், அவரைத்தான் போய் அணுகியாகணும்னு சொல்லிட்டு இப்போ ஜீவனோடு சேரக்கூடிய ஒரு சமயம்தான் இந்த மணிப்பூரகம்ங்கிறது. அந்த ஜீவனோடு மனமானது சேருகிற சமயத்துல அங்க அதிக ஜொலிப்போடு இருக்கக்கூடிய பிரகாசம்ங்கிறது இருக்கும். அப்ப இது நாள் வரைக்கும் அது ஜீவனை போய் சந்திக்கிறது இல்லை. அது தூக்க சமயத்துல உற்பத்தி ஸ்தானத்துல இருக்குது, ஆனா ஜீவனை போய் சந்திக்கவே இல்லை. இப்போ ஜீவனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம பாலசுப்ரமணிய சொல்லும் போது ஜீவனை கவனிக்கக்கூடிய சமயம்னார்ல, அது கரெக்டு தான். அந்த மனமானது இப்ப ஜீவனை சந்திக்கக்கூடிய சமயம் இது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல தான் மிகவும் பிரகாசமா ஜொலிப்பா இருக்கக்கூடிய ஒரு சமயம். அது எப்படி அப்படிங்கிறத சாமி ஒரு உதாரணம் கூட இதுல சொல்லியிருப்பார். இப்ப நாம பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்த இருட்டா மாறிடும். அந்த கருகும்முன்னு இருட்டுல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது ஒரு டார்ச் லைட் எடுக்கலாமா, இல்ல ஃபோன்லயே ஏதாவது டார்ச் ஆன் பண்ணலாமா, இல்ல விளக்கு கொளுத்தலாமா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா அந்த இருட்டிலே இருந்தோம் அப்படின்னு சொன்னா லேசான ஒரு பிரகாசம் கிடைக்கும். எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குது, எங்க அலமாரி இருக்குது, எங்க டேபிள் இருக்குது, எங்க கதவு இருக்குதுங்கிறது லேசா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த மனமானது அந்த சொஸ்தானத்துல, சொந்த இடத்துல, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல ஜீவனோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த சுத்த இருட்டா இருந்த அந்த சூனியத்துல இப்ப அதுக்கு சில விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்குது, அந்த ஜீவனை கவனிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் மனதனுடைய ஜாக்கிரதை நிலைமைங்கிறது. இனி இதுக்கப்புறம் அந்த மனமானது இனி தனித்துவமா வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்த நிலைமையா இருக்கக்கூடிய அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனமானது இறக்கக்கூடிய சமயத்துக்கு வருது. மனம் செத்து போகக்கூடிய சமயம். மனமானது இல்லாமல் அந்த ஜீவனோடு முழுவதுமாக தன்னை ஐக்கியப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. எப்படி மூலாதாரத்துல அகங்காரமானது மனசுல வந்து சேர்ந்ததோ அந்த மாதிரி அநாகதத்தில் இந்த மனமானது ஜீவனில் போய் சேருகுது. இனி ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அனா அப்படின்னா அக்னி, அது அக்னியாக இருந்த மனமானது ஹதம் அப்படின்னா நாசம், நசிந்து போறது. அப்போ மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய ஜீவன்ல ஒன்றோடு ஒன்று கலந்து போகுது. இந்த ஜலத்துல உப்பு போட்டா எப்படி அந்த உப்பு காணாம போயிருதோ அந்த மாதிரி இந்த ஜீவன்ல மனமானது கரைஞ்சு போயிருது. அந்த சமயத்துல நமக்கு ஜீவனுடைய முதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சொப்பனம்ங்கிறது தொடங்குது. அப்ப இந்த அநாகதம் அப்படிங்கிறது மனமற்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஜீவன் மட்டுமே தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் ஜீவனுடைய சொப்பன நிலைமை. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விசுத்தி அப்படிங்கிறது, இப்ப மனமானது இல்லை, இந்த மனதின உற்பத்தியே இந்த ஜீவனால உண்டாக்கப்பட்டது தான். எதுக்காக அப்படின்னா அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால எந்த ஒரு அனுபவங்களையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பை விட்டு ஜீவன் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனால எதையும் அனுபவிக்க முடியாது. கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள வெறும் உடம்புக்குள்ள ஜீவன் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஜீவனாலே எதையும் அனுபவிக்க முடியாது. தூக்க சமயத்துல உடம்புக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனாலே எதையும் அனுபவிக்க முடியாது. ஜீவனானது ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா மனமானது உண்டாகணும். மனம்தான் அனுபவஸ்தன், அறிவுக்கு உத்தரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவர். இப்ப அந்த மனம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனுக்கு அனுபவம்ங்கிறது ஏற்படாம போகுது. ஸோ அதுக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தொழிலையும் இப்ப நிறுத்துறார். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளையும் விட்டுட்டு இனி மனமானது இனி எந்த ஒரு அனுபவத்தையும் நமக்கு தரப்போறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தொழிலை அவர் வந்து நிறுத்துறார். விசுத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில். வி அப்படின்னா விசேஷம், அதாவது அறிவு. சுத்தி அப்படின்னா நிர்மலம், அறிவு நிர்மலமாகிறது. இதுல அறிவு அப்படின்னா நாம நாலேஜ் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது அறிவு அப்படின்னா முதல் அத்தியாயத்துல அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நாலேஜ் அறிவு கிடையாது. அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது காரணமா இருக்குதோ அதுதான் அறிவுன்னு சொல்லியிருந்தார். அறிவிப்பது எதுவோ அதுதான் அறிவு. இந்த கண்கள் மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்து கேட்டு
இந்த காதின் வழியாக கேட்டு மூக்கின் வழியாக முகர்ந்து அறியிறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னாரு. இப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் இங்க நிர்மலமாகுது, அதுதான் இல்லாமல் ஆகிறது. அப்போ இந்த ஜீவசக்தியான வாயு நம்மளிருந்து சலித்து வெளியில வரும்போது தான் மாயைங்கிறது உண்டாகுது. அந்த மாயையில தான் நம்ம அறியாமைங்கிற நிலைமைக்கு வரோம். இப்போ இந்த விசுத்திங்கிற ஸ்டேஜ்ல அந்த மாயைங்கிற அவஸ்தையானது இல்லாமல் ஆகுது. ஏன்னா ஜீவசக்தியான வாயுவாக அந்த ஜீவனானது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. சலித்து வாயுவாக சலித்து வெளியில போறது தான் ஜீவனுடைய வேலை. இப்ப அந்த வேலையை அது நிறுத்துது. ஏன்னா இது ஜீவனுடைய சுளுத்தி, அதாவது வேலை நிறுத்தின சமயம்னு பேரு விசுத்தி அப்படிங்கிறது. ஜீவன் இப்ப வேலை செய்ய விரும்பல. ஏன்னா மனம் உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் அது வேலை செஞ்சிச்சு. இப்ப மனமே உள்ளுக்குள்ள லயிச்சிருச்சு. போதும், நான் வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி உள்ள வந்துருச்சு. இனி அது மனதை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு கிடையாதுங்கிறதுனால ஜீவன் தன்னுடைய தொழிலை நிறுத்த வேண்டியதா இருக்குது. அப்படி தொழிலை நிறுத்தும் போது அது சுவாசமாக சலித்து வெளியில போன நிலைமையானது நிற்குது. இந்த இடத்துல நமக்கு சுவாசமானது, வெளியில போகக்கூடிய சுவாசமானது முழுவதும் நின்று போயிருது. அப்போ ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அதுல வெறும் ஜீவன் மட்டுமா எதையுமே அறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதுதான் சுளுத்தி, அதாவது தூக்க நிலைமை, ஜீவனுடைய தொழில் விட்ட சமயம் அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அடுத்ததாக ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா ஆக்னைங்கிற ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இப்போ ஜீவன் தன்னுடைய வேலையை நிறுத்திடுச்சு, இனி நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத முடிவு பண்ணிடுச்சுன்னா தான் எதிலிருந்து அது பிறப்பாக வந்ததோ, எப்படி எதிலிருந்து அது உண்டாகி வந்ததோ மீண்டும் அதிலே ஜீவன் லயிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆக்னை அப்படிங்கிறது ஜீவன் சிவனாகி உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த அதனுடைய பிரம்மரந்தரத்தில் அது ஆனந்தத்து அது சதா காலமாக அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்படுது. ஏன்னா அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரத்துவத்திலிருந்து தான் ஜீவனானது சத்வகுணமாக வெளியில வந்துச்சு. இப்போ இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சத்துவத்துக்கு எந்த ஒரு வேலை இல்லாததுனால அது நிர்குணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரத்துவத்தை அடைய வேண்டியதா இருக்குது. அது மீண்டும் ரிவர்ஸ் ப்ராசஸா ஈஸ்வரனாகவே மாற வேண்டிய ஒரு சூழல்கிறது ஏற்படுது. அப்போ முதல்ல நாம உள்ளுக்குள்ளார இருக்கும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த சக்கரம் எதுன்னா ஆக்னை தான். ஆக்னையிலிருந்து விசுத்தி, விசுத்தியிலிருந்து அநாகதம், அநாகதத்திலிருந்து மணிப்பூரகம், மணிப்பூரகத்திலிருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்திலிருந்து மூலாதாரமாக நாம வெளியில வந்தோம் அகங்காரமாக. இப்போ நம்ம அதை ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது தான் முதல்ல மூலாதாரம்ங்கிறது நமக்கு வருது. மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், அதிலிருந்து மணிப்பூரகம், அதிலிருந்து அநாகதம், அதிலிருந்து விசுத்தி, அதிலிருந்து ஆக்னைன்னு ரிவர்ஸ்ல போக வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த ஆக்னை அப்படிங்கிறது ஜீவன் இல்லாத சிவன் மாத்திரமே இருக்கக்கூடிய ஈஸ்வர அம்சமாக களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய நிலைமை. அங்கதான் நமக்கு பிரம்மானந்தம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படிதான் இந்த 6 ஆதாரங்களுடைய நிலைமைங்கிறது இருக்குது. முதல்ல 3 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படிங்கிறது மனதனுடைய அந்த நிலைமைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிக்கக்கூடியது. அதற்கு பின்னாடி வரக்கூடிய அநாகதம், விசுத்தி, ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆதாரங்களும் ஜீவனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடியது. ஆக மொத்தம் இந்த மனதனுடைய 3 நிலைமையும் ஜீவனுடைய 3 நிலைமையும் தான் இந்த வேதங்கள்ல 6 நிலைமைகளாக 6 ஆதாரங்களாக நமக்கு அவங்க சொல்லி வந்தது. இப்படிதான் இந்த 6 ஆதாரங்களுடைய நிலைமை அப்படிங்கிறத சாமி இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் இந்த அத்தியாயத்தை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது இதுதான். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. கொஞ்சம் லென்த்தியான அத்தியாயங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆமாங்க ஆத்து பரவாயில்லைங்க. நீங்கள் லெந்தியான அத்தியாயம் இருந்தாலும் கூட அதை வரிசை பிரகாரம் கிரமமாக எங்களுக்கு புரிகிற வேலையில் நிறுத்தி சொல்லி வந்தது எங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் அளிக்குது. அதை போன தடவை இந்த தடவை கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக புரிஞ்சிருக்கு. ஆமாம், இதை எங்களுடைய கடமை இந்த ஆடியோவை மறுபடியும் போட்டு கேட்டாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா மனசில் பதியுங்கிறது எனக்கு விளங்குதுங்கய்யா. வேறு ஒன்றும் கேள்வி கேட்க தோன்றலைங்கய்யா. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அம்மா சௌந்தர்யம்மா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு எப்படிங்க ஐயா?
நாளைக்கு இன்னும் இந்த பிரம்மானந்தம் இன்னும் அவர் எடுத்துட்டாரா பாலசுப்ரமணியம் இல்ல ஐயா? இல்ல இல்ல அதை முடிக்கலங்க ஐயா. அப்போ நாளைக்கு பிரம்மானந்தம் பற்றி பேசிட்டு அந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணிடலாமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து நடவடிக்கை கிரமங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டுங்க ஐயா. அப்படிங்களா? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்க. ஆமாங்க ஆ ஐயா. சரிம்மா, சரி. சரிங்க ஐயா. தேங்க்யூ. ஓகேங்கம்மா, சரிங்கம்மா, சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் நிறைய பண்ணிடுவாங்க. சந்தோஷங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் அனுதினமும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியானது நமக்கு கிடைக்கப்பெறுது. அந்த கதி நம்மளே ஏற்படும் போது தான், அந்த ஏக கதி நமக்குள்ளார வரும்போது மட்டும்தான் நமக்கு இந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமைகள் இல்லாமல், பந்தங்கள் இல்லாமல், பதிவுகள் இல்லாமல் நம்மளுடைய ஜீவசக்தியை நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த கதி அடையிறதுக்கான முயற்சியில் நாம் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.